வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்து சென்னிமலை, அதுக்கு பேக் சைடு காங்கேய ரோட்டில் இருக்கும். இது வந்து கற்பூரவள்ளி தேன் வாழைன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபீல்டு காய் குரோத்து பார்த்தா தெரியும். இந்த லைட்டாக அந்த பூஞ்சை பிரச்சனை மட்டும் இருக்குது. அதாவது இந்த கள்ளிப்பூச்சி மாங்கலாம் லைட்டாக இருக்குது. அந்த மலைக்கு அப்புறம் வந்திருக்கும் போல். இதுக்கு வந்து நமக்கு ஸ்டெம் இன்ஜெக்ஷன் ஒரு டோஸ் கொடுத்துருக்கோம். விவசாயி வந்து அவரே கொடுத்துறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஒரு டோஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு வந்து இந்த பனாமா வாடல் நோய் பிரச்சனை இருந்தது. உதாரணத்துக்கு இப்போ பார்த்தா தெரியும், பக்கத்தில் வாழை இருக்குங்களா, இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு மரம் வந்து ரொம்ப பாதித்து கிடந்துச்சு. அந்த டைமில் வந்து இந்த டைமில் தான் கூப்பிட்டாங்க. கரெக்டாக தெரியுது இல்லைங்களா, அந்த நோய் வந்து குருத்து வரைக்கும் ஏறி அந்த டைமில் கூப்பிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்கோம். ஏன்னா ஊசி கொடுக்கும்போது நமக்கு க்ரோத்து கிடைக்கும். வாடல் நோய் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலில் தான் வச்சுக்க முடியும். அதை டக்குன்னு ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா க்ரோத்துக்கு தான் மெயின் இன்ஜெக்ஷன் பண்ணுறோம், வளர்ச்சிக்காக. இந்த மாதிரி தான் இருந்தது. மரமே போன கண்டிஷனில் தான் கூப்பிட்டாங்க. இதுக்கு வந்து ஒரு டோஸ் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கு. அதை வந்து காட்டுக்காரங்களே பண்ணிட்டாங்க. அது போக ஒரு ஸ்ப்ரே கொடுத்துருக்கு. சரி, பார்த்தா தெரியும். இந்த நோய் பேர் வந்து பனாமா வாடல் நோய். இந்த மரத்தில் வந்து டோட்டலாக அரெஸ்ட் ஆகிடுச்சு. தெரியுதுங்களா, அந்த வாடல் அப்படி நின்றுச்சு. தெரியுதுங்களா, வாடல் பிரச்சனை டோட்டலாகவே நின்றுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா அந்த நோயை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இனி வந்து ஏறாது. இதுக்கு வந்து ஒரு டோஸ் ஸ்ப்ரேவும் கொடுத்துருக்கு, இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த விவசாயி அவரே போட்டார். ஊசி போட்ட தடை இருக்குது, விவசாயி அவரே போட்டுக்கிறாரு. நல்லா ஒரு க்ரோத் வந்து வந்திருக்கு. காய் ஊக்கம் பார்த்தா தெரியும். நல்லா அடுக்கு நல்லா இருக்குது. தெரியுதுங்களா, ஒரு நல்ல அடுக்கும் இருக்குது. இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நமக்கு மூவ் பண்ணிக்க முடியும். வாடல் பிரச்சனையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. காய் வெட்டுக்கு வந்துருச்சு. மேலே ஏறத்தை ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ இந்த மட்டை வரைக்குமே காஞ்சிருந்தது. கொடுத்து கரெக்டாக ஒரு 15 நாளைக்கு மேலே இருக்கும். பூ எடுத்துகிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக போடும்போது ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போ கொடுத்ததுக்கப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. டோஸ் போடுறது இருக்குங்களா, காய் இந்த அளவுக்கு அடுக்கு இருக்குது. இது வந்து ரொம்ப பாய்ச்ச மரம். ரொம்ப பாய்ச்சதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி மாறி ரொம்ப பாய்ச்சதுக்கப்புறம் இது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ். காய் வந்து எல்லாத்தையுமே எடுத்துடுச்சு. ஒரு காயை வெட்டி எடுத்துகிட்டு இப்போ இந்த நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வழின்னா, திரும்ப அந்த இடத்துல போடக்கூடாது. அதே குழியிலே திரும்ப பக்கத்துக்கு இருந்துக்குன்னா போடக்கூடாது.